தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயில் கடலில் தொடர் கடல் அரிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த மாதம் 30ஆம் தேதி அமாவாசை தினம் என்பதால் கடந்த 2 நாட்களாக திருச்செந்தூர் கோவில் பகுதியில் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனால் கடற்கரைக்கு இறங்கும் படிக்கட்டு அருகில் சுமார் 300 அடி தூரத்துக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டது. இந்த கடல் அரிப்பு மேலும் அதிகரித்ததால் கடற்கரையில் 10 அடி ஆழத்துக்கு பள்ளமாக காணப்பட்டது. மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் 30 அடிக்கு மேல் கடல் உள்வாக்கி காணப்பட்டது. எனினும் பக்தர்கள் எவ்வித அச்சமும் இன்றி வழக்கம் போல் கடலில் இறங்கி புனித நீராடினர். இந்நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கோவில் நிர்வாகம் சார்பில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் உடல்நல பாதிப்பால் உயிரிழந்த தருமபுரி மாவட்டம் மாமரத்துப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் கோவிந்தசாமியின் உடலுக்கு அரசு மரியாதை செய்யப்பட்டது. கடந்த 20 ஆண்டுகளாக அஸ்ஸாம் மாநிலம் மணிப்பூரில் ராணுவ பணியில் இருந்த கோவிந்தசாமி உடல்நல பாதிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டவர் உயிரிழந்தார். அவரது உடல் விமானம் மூலம் தமிழகம் கொண்டுவரப்பட்டு சொந்த ஊரான மாமரத்துப்பள்ளம் பகுதியில் 27 குண்டுகள் முழங்க அரசு ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அரிசி, முந்திரி, பலா உள்ளிட்டவற்றின் விளைச்சலை மதிப்பு கூட்டும் முயற்சியில் அரசு இறங்கியுள்ளதாக அமைச்சர் TRP ராஜா தெரிவித்துள்ளார். தஞ்சையில் வேளாண்மை மற்றும் உணவு பதப்படுத்துதல் வளர்ச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இந்த கண்காட்சியை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய TRP ராஜா பல்வேறு இடங்களில் உணவு பதப்படுத்தும் நிலையங்கள், உணவு பூங்கா மற்றும் வேளாண் வழித்தடங்கள் அமைக்க 1000 கோடி ரூபாய் நிதியை முதலமைச்சர் ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அரசு பேருந்தும் ஆம்புலன்ஸ் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. வள்ளியூரில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக ரவி மற்றும் வீரபுத்திரன் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ராதாபுரம் பகுதியில் விபத்து ஏற்பட்டதாக வந்த தகவலை அடுத்து ஆம்புலன்ஸ் மிக வேகமாக வள்ளியூர் ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் வரும்போது முன்னால் சென்ற காரை முந்த முயன்றபோது எதிரே வந்த அரசு பேருந்து மீது பயங்கரமாக மோதியது. இதில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரும் உதவியாளரும் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பெரியப்பாவை வெட்டி கொன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புத்திரகவுண்டம்பாளையத்தை சேர்ந்த செல்வராஜ் என்பவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதால் கடந்த 3 ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தனது பெரியப்பா பெரியசாமியிடம் மது அருந்த பணம் கேட்டுள்ளார். அதற்கு பெரியசாமி பணம் தர மறுக்கவே வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து வந்து அவரை செல்வராஜ் வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த போலீசார் பெரியசாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் செல்வராஜை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாப்பட்டு அருகே நிலத்தில் பயிரிடப்பட்ட துவரஞ்செடியை காணவில்லை என நிலத்தின் உரிமையாளர் போலீசில் புகார் அளித்துள்ளார். ஜனேனூர் கிராமத்தில் ராமச்சந்திரன், சண்முக பெருமாள், செல்வகுமார் ஆகிய 4 பேருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது. இந்த விவசாய நிலத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு துவரஞ்செடி பயிரிடப்பட்டது. இந்நிலையில் அங்கு துவரஞ்செடி இல்லாமல் வெறும் நிலமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிலத்தின் உரிமையாளர் செடியை பிடுங்கி தீ வைத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசில் புகார் அளித்துள்ளார். தஞ்சையில் ஆசை வார்த்தை கூறி கட்டிட ஒப்பந்ததாரரிடம் 5.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். குலமங்கலம் பகுதியைச் சேர்ந்த நிதிஷ்குமார் என்பவர் கார் வாடகை ஒப்பந்தத்தின் மூலம் அதிக லாபம் பெறலாம் என்ற விளம்பரத்தை சமூக வலைதளத்தில் பார்த்து அதிலிருந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது எதிர்முனையில் பேசிய சென்னையை அடுத்து பூவிருந்தவல்லியைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் நிதிஷ்குமாரிடம் ஆசை வார்த்தை கூறி வாடகை ஒப்பந்த தொகையான 5,50,000 ரூபாயை பெற்றுள்ளார். இதனை அடுத்து சில நாட்களில் நிதிஷ்குமாரிடம் இருந்து தான் காரின் உரிமையாளர் என கூறி ஒருவர் காரை வலுக்கட்டாயமாக எடுத்து சென்றுள்ளார். இதுகுறித்து நிதிஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் அசோக்குமாரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
தருமபுரி மாவட்டத்தில் பருவதன அள்ளி ஊராட்சியை பெண்ணாகரம் பேரூராட்சியுடன் இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்ணாகரம் பேரூராட்சியுடன் பருவதன அள்ளி ஊராட்சியை இணைக்கும் அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கிராம மக்கள் 100 நாள் வேலை திட்டம் பறிபோகும், வரி விதிப்புகள் அதிகரிக்கும் என குற்றம் சாட்டினர். மேலும் அரசாணையை திரும்ப பெற வலியுறுத்தி பெண்ணாகரம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் இது தொடர்பாக ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் சுவாமி தரிசனம் செய்தார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் பக்தர்களாக எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாமல் சாமி தரிசனம் செய்தார்.